ஹாய், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான தக்காளி தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பல்லாரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு, கல்லுப்பாக சேர்த்துருக்கேன். மூடி போட்டு தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.